வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? இப்படிதாங்க நம்ம எல்லாரும் ஆரம்பிப்போம். அதுதான் நம்மளோட பண்பாடு. ஆனால் யாரும் ஆரோக்கியமாக இல்லை. நல்லா இருக்கும் அப்படின்னு போய் சொல்லிடுச்சிடும். 30 வயசு ஆரம்பிக்கும் போதே கூடவே நோயோடு ஆரம்பித்து பல பேர் சுற்றிட்டுறாங்க. ரத்த கொதிப்பு, கிட்னி ஃபெயிலியரு, நுரையீரல் ஃபங்க்ஷன் போயிடுச்சு, அது இதில் இன்னும் லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. அந்த காலத்து பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திரகாத்திரமா அப்படி இருந்தாங்க. ஆனையாங்க எங்கள் அக்காவோட மாமியார் 11 பெருசுலாம் பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒரு பிள்ளை பிறகு தந்தனக்கம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் குழந்தை இல்லை. பெருத்தெல்லாம் மளிகை கடை மாதிரி மெடிக்கல் ஷாப்பும் ஆஸ்பத்திரி வரிசையாக வந்து போய் கிடக்கு. புகையில போடுறவங்க, தம் அடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க, இவங்களுக்கு சீக்கு வருதுன்னா பரவாயில்லைங்க, ஏற்றுக்கலாம். இந்த தப்புமே பண்ணாமல் மற்றவங்களுக்குலாம் நோய் வருதுன்னா என்னங்க அர்த்தம்? அது சரிங்க, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நோய் வருது, அதை ஏற்றுக்கலாம் விடுங்க. ஆனால் பொம்பளைக்கு தனிப்பட்ட முறையில் நோய் வருது. அதாங்க பிசிஓடி ப்ராப்ளம், வெப்பவாய் புற்றுநோய், தைராய்டு, இன்னும் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? சாப்பிட்ற சாப்பாடுனால நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் வேறு காரணம் இருக்குது. பெண்கள் தங்களை அழகாக காமிச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் சமாச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாங்க அந்த 3 நாள் பீரியட் தெரியல சானிடரி நாப்கின். அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க, காட்டன் துணியை யூஸ் பண்ணாங்க. இப்போ கண்ட பேரில் கண்ட இதில் வர நாப்கினை வாங்கி யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் அதுதாங்க. பெண்களுக்கு வர பல அபாயகரமான நோய்களுக்கும் காரணம் இந்த சானிடரி நாப்கின் தாங்க. பல பேருக்கு தெரியுது, ஆனால் தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. சில பேர் தெரிஞ்சு அதை கண்டு காரணமாக விட்டுறாங்க. பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு ஆரம்பப்பட்டு இதுக்கு மாற்றா ஒரு பெண்கள் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இதை உருவாக்கணும்னு பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு ஒருத்தர். இப்போ நம்ம அவரை தான் பார்க்க போகிறோம். சார், இப்போ நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா சானிடரி நாப்கின், அதில் அப்படி என்ன சார் சிறப்பு இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். மேடம், இந்த சானிடரி நாப்கின் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டை ஒரு மாஸ்க் மிஷின் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாஸ்க் மிஷினை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதில் முயற்சியில் நிறைய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்த மிஷினை நம்ம நாப்கின் பண்ணுறதுக்கு மாற்றலாங்கிற ஒரு முயற்சி தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறோம். அப்போ அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ரா மெட்டீரியல், இங்கே கிடைக்கிற ஒரு உற்பத்தியான பண்ணுற ஒரு பொருளெல்லாம் செக் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கவலைக்குரியாக இருக்குது. ஏன்னா நிறைய பிளாஸ்டிக்கும் கழிவுத்தன்மை இருக்கிற ஒரு மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸு இதெல்லாம் தான் அந்த நாப்கின் ரா மெட்டீரியலில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உலகத்தரத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம். உலகத்தில் இன்றைக்கி என்னெல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம உலகத்தை கம்பேர் பண்ணுறோமே. அப்போ இது ஏன் இந்த ஒரு ப்ராடக்ட் ஏன் நம்ம உலகத்தரத்தில் இருக்காங்கிறதுல எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாப்கின் ரொம்ப ரொம்ப ஒரு 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 அபாயகரமான ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைச்சிது. அப்போ அந்த மாதிரி ஒரு நாப்கின் நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப பக்க விளைவுகளும் நிறைய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நாப்கின் வந்து உலகத்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நல்ல நாப்கினை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சார், பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினை உங்கள்கிட்ட ஆராய்ச்சியில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும். சொல்லுங்கள், ஊசி போட்டு மருந்து கொடுக்குற சின்ன டாக்டரா இல்லை பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற பெரிய டாக்டரா சார் நீங்கள்? மேடம், நான் டாக்டர்லாம் இல்லை, ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியர். இப்போ இன்ஜினியர் எப்படிடா இதுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு ஒரு டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பேர் என்னமோ வைத்தியநாதன் தான், தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஜினியராக இருந்து ஒரு நல்ல விஷயம் தெரியுது, இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு டாக்டரான உருவம் மாதிரி வேணால் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். உலகத்தில் என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதை ஒரு இன்ஜினியராக எடுத்துகிட்டு வந்து ஒரு டாக்டர் ரூபத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மேடம். சார், நிஜமாவே உங்களை நான் டாக்டர் தான் சார் நினச்சேன். அப்போ என்னென்னமோ தெரியல, என்னென்னமோ கம்பெனி நாப்கின் தயாரிக்கிறது போட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இப்படி போட்டு கம்பெனி நடத்துகிற இடத்துல உங்களுக்கு எப்படி சார் இந்த மாதிரி நாப்கின் தயாரிப்பட்டுன்னு நினைப்பு வந்துச்சு? அவங்களுக்குலாம் தோணாது, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மேடம், இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கிறது நம்ம ஏன் அந்த ப்ராப்ளத்தோடு நிறுத்தணும்? நமக்கு தெரிஞ்சுது இவ்வளோ ப்ராப்ளங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த ப்ராப்ளம் என் குழந்தைக்கு இருக்குது, என் பொண்ணுக்கு இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முதல்ல தனக்குன்னா வலிக்கும் இல்லைங்களா?
நமக்கு வலிக்கும், என் குழந்தைக்கு இருந்தால் எனக்கு வலிக்கும். என் குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம் நாளைக்கு இன்னொரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா அது இன்னும் வலிக்கும் இல்லைங்களா? அப்படி தான் நினச்சேன். எனக்கு இன்றைக்கி என் மனைவிக்கு ஒரு ப்ராப்ளம், என் குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம், என் சகோதரிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இது ஏன் நம்ம வந்து எல்லா சகோதரிகளாகவும் நினச்சி எல்லாரையும் நம்ம ஒரு குழந்தையாக நினச்சி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பண்ணோம். அடுத்தவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா தெரில. நமக்கு தெரிஞ்சது நமக்கு நாள் முடியும். இன்றைக்கி நமக்கு அந்த ஒரு அறிவை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. அப்போது அந்த மாதிரி ஒரு தயாரிக்கிறது நம்மளால் எல்லாருக்கும் ஒரு பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை தயாரித்து இப்போ இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோம் மேடம். பெண்களான எங்களுக்கு மாதம் அந்த மாதவிடாய் நேரத்தில் எங்களுக்கு வர்ற வலி வேதனை இதெல்லாம் எங்களால் வெளியில் சொல்ல முடியல, சொல்றதுக்கும் ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது. எங்களுக்கு எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. இது சம்மந்தமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ஒரு பெரிய லெசன் மேடம். எல்லாருக்கும் வந்து இது தெரியணும். சின்ன வயசுலேருந்து, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 10லேருந்து 12 வயசில் குழந்தைங்க 7 வயசு வராங்க. முதல்ல அங்கேருந்தே இந்த எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சின்ன வயசில் இவங்களுக்கு வந்தோடனே இவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளங்கள் வருது. அப்போ ஏன் அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸு இதில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இச்சிங், ரேஷஸ், ஒவ்வாமை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வருது. இதுக்கப்புறம் என்னென்னா கரு முட்டை வளர்றதில்லை, குழந்தை வரும்போது வரல, இவங்க கரு மையத்துக்கு போகிறாங்க, இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் போகிறாங்க. அப்போது அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 35-45 வயசு கர்ப்பப்பை எடுக்கிற அளவுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய நோய்கள், அதாவது பிசிஓடி தவிர இதெல்லாம் எடுத்தோன்னா கடைசியில் கர்ப்பப்பை புற்றுநோய் வரைக்கும் இது வருது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு எல்லா லெவல்லையும் வரணும். அம்மா இருக்காங்க, எனக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு அம்மா சொல்லித்தராங்க. நான் இப்படி தான் இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி இருந்தது, நீயும் இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்தாங்க. முதல் காலம் மாதிரி ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு அப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி வேலை போல இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 2 ஹவர் ஆகுது. நான் இன்றைக்கி என்னென்னா 2 ஹவரில் மாற்றணும், அவ்வளோ பாக்டீரியாவும் ஃபங்கஸும் 2 ஹவரில் உற்பத்தி ஆகுதுங்கிறாங்க. இந்த ஒரு பேசிக் விழிப்புணர்வு ஸ்கூல்லேருந்தும் காலேஜிலேருந்தும் தாய்மார்கள் மூலமாகவும் லேடிஸ் மூலமாகவும் வரணும் அப்படிங்கிறதான் அந்த ஒரு முயற்சியில் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை சிறுக சிறுக எல்லாருக்கும் கொண்டு போகணும். வெளிநாட்டில் என்ன மாதிரி அவங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க, சுதந்திரமான இருக்குது இந்த பீரியட் டைமில். அந்த சுதந்திரம் நம்ம நாட்டில் ஏன் கிடைக்கல? இதை தான் நம்ம ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகணும்னு நம்ம பிளான் பண்ணுறோம் மேடம். சரிங்க சார். இப்போ நாங்கள் வெளியில் பலதரப்பட்ட நாப்கின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த நாப்கின்லாம் என்ன மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் வச்சு அவங்க தயார் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? என்னெல்லாம் மூலப்பொருள் அப்படின்னா, முதல்ல இப்போ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற நார்மல், அதாவது நிறைய புழக்கத்தில் இருக்கிற ஒரு நாப்கின் பற்றி நம்ம சொல்லணும்னா, பெரும்பாலும் அந்த நாப்கின் எல்லாமேனா ஒரு 4 லேயர் கொண்டது, 4 அடுக்கு கொண்டது தான் இந்த இந்தியாவில் கிடைக்கிற நாப்கின், பெரும்பாலுமான நாப்கின். இதில் என்னென்னா முதல் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வேண்டான்னு யூஸ் பண்ணி போடுற பால் கவரும் நீங்கள் வேண்டான்னு யூஸ் பண்ணி போடுற பிளாஸ்டிக் கவர் தான். இது ரீசைக்கிள் பண்ணுறாங்க, மறுசுழற்சி பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு லேயரை யூஸ் பண்ணுறாங்க. 2வது லேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டான்னு போடுற நியூஸ் பேப்பர்ஸ், பழைய பேப்பர் எல்லாம் கடைக்கு போகுது இல்லையா, அந்த பழைய பேப்பர்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் போகுது. இதை கூழாக்கி அந்த கூழில் ஒரு டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி அந்த கெமிக்கலால் இதை செகண்ட் லேயர் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரில் இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் ப்ளீச் போடுவாங்க. இந்த ப்ளீச் போட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்மெல்லு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பர்ஃப்யூம்ஸு, ஃப்ராக்ரன்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி பல தரப்பட்ட யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் 2வது லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. 3வது லேயர் பார்த்திங்கன்னா காட்டன், ரீயூசபிள் காட்டன், அதாவது பழைய மறுசுழற்சி செய்த காட்டன். அந்த ஒரு காட்டன் லேயர் அதில் இருக்குது. அந்த காட்டன் கூட எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட் ஒரு ஜெல்லு யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா அப்சார்பன்ட், உறிஞ்சும் தன்மை வேணுங்கிறதுக்காக இந்த காட்டன் கூட சேர்ந்து இந்த ஜெல்லு யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் ஜெல்லு. இந்த பெட்ரோலியம் ஜெல்லுனால தான் இவங்களுக்கு கேன்சர் வரைக்கும் இருக்கிற அபாயங்கள் வருது. 4வது லேயர் பார்த்திங்கன்னா திரும்பியும் பிளாஸ்டிக் தான், எலாஸ்டிக் பிளாஸ்டிக். அதில் தான் நம்ம க்ளூ கொடுக்குறோம். அப்போ இது 4 லேயரும் என்னென்னா டோட்டலாக பிளாஸ்டிக்கு. ஸோ காற்று புகாத ஒரு தன்மையாக தான் இருக்குது. ஒரு யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக ஒரு காற்று புகிற ஒரு ஆர்கன் அது. அந்த ஒரு உறுப்பை நம்ம காற்றே ஒரு 5 நாள் கொடுக்கறதில்ல. கீழேயும் பிளாஸ்டிக்கு மேலேயும் பிளாஸ்டிக்னால இந்த காற்று புகாதனால தான் இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு ஃபேஸ் ஆகுது. பெரும்பாலும் நாப்கின் இந்த ஒரு ரா மெட்டீரியல் தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஆராய்ச்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ 2022 கூட என்ஜிஓ டாக்ஸிக் லிங்க்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் கிடைக்கிற
ஆர்கானிக் நான் ஆர்கானிக்னு ஒரு 10 வகையான நாப்கினை எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே அளவுக்கு அதிகமான கெமிக்கலும் பெத்தலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறும் பிளாஸ்டிக்கோட மூலக்கூறும் கெமிக்கல்ஸும் விஓசி காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் நிறைய பக்க விளைவுகள் இந்த யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது அப்படிங்கிறது இந்த மூலப்பொருள்கள்னால தான் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு மேடம். சார், அப்போ நார்மலாக கிடைக்கிற அந்த நாப்கின்ஸ் தான் நாங்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலமாக எங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் வரும், இல்லை என்னென்ன நோய் சார் வரும்? மேடம், இந்த நல்ல ஒரு இது, ஏன்னா இந்த நாப்கினில் யூஸ் பண்ணுற எல்லாவும் நான் சொன்னேன் உங்களுக்கு கெமிக்கல். அதாவது இதோட ஒரு சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹாட் பிளட்டு ஒரு 20 டிகிரி 25 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் என்ன விழும், பிளாஸ்டிக் பேப்பரில் ஒரு சூடு தண்ணி விழுந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விளைவுகள் தான் இங்கே நடக்குது நம்ம நாப்கினில். அப்போது அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த பிளட்டு விழும்போது ஒன்றாகும் உருகும், பிளாஸ்டிக் உருகும் இல்லைங்களா, அதே மாதிரி உருகிறதா இங்கே நடக்குது. இந்த உருகும்போது ஒரு டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸ் ஃபார்ம் ஆகி தான் யூட்ரஸ் வழியாக இந்த கேஸ் போய் கருமுட்டையை பாதிக்குது. கருமுட்டையில் சின்ன கரு முட்டைகள் ஃபார்ம் ஆகுது, கருப்பையை அடைக்குது. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கேன்சர் வரைக்கும் போகுது. இதனால தான் அதாவது ஊனமுற்ற மென்டலி ரிட்டார்டட் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த பேத்தலைட்ஸுங்கிறது ஒரு சின்ன கருமுட்டையில் டேஞ்சர் வருது, கருப்பை அடைப்பு வருது, கட்டிகள் குறுகள் இது மாதிரிலாம் சின்ன சின்ன கட்டிகள்லாம் வந்து தான் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இந்த கட்டிகள் பெருசாகி கேன்சர் கட்டியாக மாறுது. அது லாஸ்ட் மினிட்டில் தான் இது தெரியுது நமக்கு. இதை தவிர பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா சைடில் ரேஷஸ், இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அரிப்புகள், ஸ்கின் டிசீஸு, அலர்ஜி, பிளாக் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி வரும். இதை தவிர ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொன்னோம். இதனால் இந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறதே இல்லை. எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறதுல. ஏன்னா இது சின்ன வயசு. ஏன்னா ஒரு நாப்கின் வந்து ஒரு லேடிஸ் வந்து நார்மலாக ஒரு 10-12 வயசுலேருந்து முதல்ல ஒரு 15 வயசு இருக்குது, இன்றைக்கி தான் 10-12 வயசுலேருந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு வரைக்கும் அதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ விதமான இந்த பாய்சனும் இந்த கெமிக்கலும் அவங்க உள்ளே போகும்போது இவ்வளோ ஒரு பக்க விளைவுகள் நமக்கு வருது. அப்போ இது வந்து அவங்களுக்கு அறியாமல் தான். எல்லாருக்கும் நம்ம விஷயத்தை எடுத்து சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, யாருமே அவங்க மனைவிக்கோ அவங்க சகோதரிக்கோ அவங்க குழந்தைக்கோ இந்த மாதிரி ஒரு பக்க விளைவுகள் வர்றது யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் இது தெரியாமல் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த தெரிகிற விஷயத்தை நம்ம விழிப்புணர்வாக கொண்டு வந்தோம்னா பல பேருக்கு இது வந்து ஒரு அறிவு நம்ம கொடுக்க முடியும். இதனால் அவங்களுக்கு நிறைய ஒரு இதை காப்பாற்ற முடியும் நம்மளால். ஸோ அந்த ஒரு முயற்சி. இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது. கடைசியில் ஒரு 18% கேன்சர். இந்த ஒரு கேன்சர் வருதுங்கிறது எவ்வளோ நோய், இது கடைசி நேரத்தில் தான் தெரியுது. கடைசி ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்போ நம்மளால் காப்பாற்றவே முடியல. இன்றைக்கி உலக சுகாதாரம் சொல்கிறது 4வது பெரிய நோய் வந்து இந்த யூட்ரஸ் கேன்சர் தான். இதனால தான் வந்து யூட்ரஸ் கேன்சரை வந்து ஒரு 2030க்குள்ளே இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் கவர்மெண்ட்டும் இப்போ பட்ஜெட் பண்ணி 2 இன்ஜெக்ஷன் போடணும், 14லேருந்து 19 வயசு குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான், வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம நாப்கினில் அதெல்லாம் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் கொண்டு வரோம். சார், இப்போ நீங்கள் மற்ற நாப்கின்களை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் டீட்டெயிலாக. ஆனால் நீங்களுமே நாப்கின் இப்போ தயார் பண்ணியிருக்கீங்க பெண்களுக்காக சொல்லிட்டு. அப்போ உங்கள் நாப்கின்ல என்னென்ன மூலப்பொருள்லாம் போட்டு நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க? அந்த நாப்கின் எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா? கண்டிப்பாக மேடம். அதாவது நம்ம நாப்கின் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ப்ராடக்டில் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேற்றுமை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நாப்கினில் 100% ப்ரீத்தபிள், அதாவது காற்று புகுந்த தன்மை கொண்ட நாப்கின் தான் நம்ம தயாரிக்கிறோம். பழைய காலத்தில் நீங்கள் வந்து காட்டன் உள்ளார் துணிகள் யூஸ் பண்ணுவோமாங்க இல்லையா, இப்போ திரும்பியும் அதே மாதிரி இருக்கிற ஒரு நாப்கின் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை வெளிநாட்டிலையும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு டெக்னாலஜியில் தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த காற்று புகுந்த போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோய்கள் மற்ற நாப்கினில் சொன்ன எந்த நோய்களும் நம்ம நாப்கினில் வரதில்லை. இது ஒன்று. இது அடுத்து என்னென்னா, நம்மளோட இதில் 9 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். 9 அடுக்கு லேயர். மற்றதில் நம்ம 4 லேயர் சொன்னோம் இல்லையா, இதில் 9 அடுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் முதல் லேயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டன், நம்ம சர்ஜிக்கல் காட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ காட்டன்கிறது நம்மளோட உடம்புக்கு எந்த ஸ்கின் அலர்ஜி நமக்கு பண்ணாது, அரிப்பு வராது, அந்த மாதிரி புண்ணுகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்கின்னோட இருக்கிற ஒரு லேயர். இது ஃபஸ்ட்டு லேயர். அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா சிப்பு கொடுத்துருக்கோம். இதுதான் உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிப்பு நம்ம சொல்கிறோம். ஒரு 5-6 தன்மை கொண்ட இந்த சிப்பை நம்ம வந்து காட்டனில் எம்பெடட் பண்ணியிருக்கோம். யூசிங் நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா,
ஒரு டீ பாலிபனல் அப்படின்னு டீ துகள்கள், நம்ம உடம்புல குடித்தோன்னா உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வரும், பிளட்டை வந்து சுத்திகரம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்களே அந்த டீ பாலிபனல்ஸை தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயரை சிப்பில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா பிளட்டில் இருக்கிற பியூரிஃபை ஆகிடுது. அடுத்தது இதில் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதில் இந்த டீயோட இலைகளே அது பெர்ஃப்யூமாக எடுத்துக்குது. அப்போ நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் அதில் இருக்கிறனால இந்த ஸ்மெல்லு அதில் வரதில்லை. ப்ளஸ் இந்த பாக்டீரியாவும் நோய் தொற்றும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டீ பாலிபனல்ல ஒரு சிப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது சிப்பு என்ன இருக்குன்னா உள்ள கிராஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பு. இது வந்து ஒரு ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்னு சொல்லலாம். இது பிளட்டை வந்து சுத்திகரம் பண்ணுற ஒரு தன்மை நடக்குது. 2010 தான் இதுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இந்த கிராஃபின் கண்டுபிடிச்சதுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இப்போ இதில் இன்னொரு தன்மை என்னென்னா, ஒன்று அதோட பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. இதை தவிர நிறைய பேர் மாதவிடாய் டைமில் அவங்களுக்கு வயிற்று வலி வரும், அப்டமன் பெயின், அடி வயிற்று வலி, கால் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டேப்லெட் போட்டுப்பாங்க. இப்போ இந்த டேப்லெட் போடும்போது என்னென்னா, அப்போ அந்த வலி மரத்து தான் போதே தவிர வலி அவங்களுக்கு குறையிறது கிடையாது. இப்போ நாளடைவில் தான் இந்த மருந்து போட்டு அவங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பாதிக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கிராஃபைனில் நேச்சுரல் ஹார்மோன்ஸு, 2 பெயின் கில்லர் ஹார்மோன்ஸு உற்பத்தி ஆகுது. எண்டோர்ஃபின் அண்ட் என்கெலிஃபான்கிற 2 ஹார்மோன் இதில் உற்பத்தி ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹாப்பி மூடு. இந்த எண்டோர்ஃபின்ங்கிறது ஒரு ஹாப்பி, நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்களோட பேசுகிறோம், நம்ம தெரிஞ்சவங்களோட விளையாடுறோம், ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகிறோம், டூர் போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போமோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இந்த எண்டோர்ஃபின் ஒன்று கொடுக்குது. அடுத்து என்கெலிஃபானுங்கிற ஒரு அமிலம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பெயின் ரிலீஃப் பண்ணுது, உடம்புல இருக்கிற பெயின் வரதை ரிலீஃப் பண்ணுது. இப்போ இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 70% லேடிஸ்க்கு இந்த மாதவிடாய் டைமில் அவங்களுக்கு பெயின் இருக்குது. இதை 90% வரைக்கும் இதை கண்டினியூவாக அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த நாப்கினில் வந்து இது இருக்குது. இதனால தான் அமெரிக்காவில் இந்த நாப்கின் இதை யூஸ் பண்ணி கிராஃபின் யூஸ் பண்ணியே நாப்கின் தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போ அது 2019 தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி 2022 சாம்பிள்ஸ் நமக்கு கிடச்சிது. 2023 நம்ம நாப்கினில் அந்த கிராஃபின் தன்மையை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். மூணாவது வந்து ஆனியன் ஒரு சிப் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆனியன் என்னென்னா நேச்சுரலாக கிடைக்கிறது, நம்ம உடம்புலேருந்து வர்றது கெட்ட பிளட் இல்லை, நல்ல பிளட்டு. இது கீழே வரும்போது எப்போ அட்மாஸ்பியரில் நம்ம கலக்குதோ அப்போ தான் வந்து இது கெட்டு போயிடுது. இது கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் இந்த ஆனியன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்னென்னா இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம், அலர்ஜிகள் வராமல் இந்த ஆனியன் தடுக்குது. நாலாவது வந்து மேக்னெட்டிக் சிப்புன்னு கொண்டு வரோம். இந்த மேக்னெட்டிக் சிப்பு நார்மலாக மாதவிடாய் டைமில் இவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. பழைய காலத்தில் இந்த 5 நாள் ஒதுக்கி வைப்பாங்க, தனியாக இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. வேலைக்கு போகணும், நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, எல்லாருமே அந்த ரெஸ்ட்டுன்னு கிடையாது. இப்போ இந்த டைமில் என்னென்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பலுவல் இருக்கும், வேலை. இந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி இருக்கிறனால உடம்புல அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கிடைக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைக்கிறனால இவங்களுக்கு நார்மல் டேஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மற்றதில் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் அது நடக்குது. நம்ம இதில் அந்த எஃபெக்ட் அதில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு கொடுக்குறோம். இந்த எஃப்ஐஆர் என்னென்னா பிஹெச் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி விஏ இதுன்னு சொல்கிறோம். இந்த சிப்பு எல்லாமே நம்ம அதில் கொடுத்துருக்கோம். இதை தவிர ஆலுவேரா ஜெல் ஒன்று கொடுக்குறோம், சோடியம் ஜெல் ஒன்று ஆட் பண்ணுறோம். சோடியம் என்னென்னா உப்பு. இப்போ நீங்கள் ஊறுகால போய் எது கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோடியம் ஜெல்லு ஜப்பான் கம்பெனிலேருந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு பிளட்டு வரும்போது 250 ml அப்சார்ப்ஷனை அது உறிஞ்சிக்கும். நார்மலாக வந்து நமக்கு ஒரு ப்ளீடிங் டைமில் 60 ml 80 ml வரைக்கும் இது வரும். நமக்கு வந்து 250 ml கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைக்கு 2 hour ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, ஆஃபீஸ் போகிறவங்க நைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால இந்த நாப்கினில் இவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுத்து 100% 9 லேயரும் ப்ரீத்தபிள் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் லேயரும் ஹெங்கல் ஜெர்மனியிலேருந்து யூஸ் பண்ணுற ப்ரீத்தபிள் கொடுத்துருக்கோம். அப்போ காற்று வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் காற்று ஒரு நாள். இப்போ நார்மலாக காற்று போகும்போதே நமக்கு எந்த கெட்டதும் வராது, எந்த துர்நாற்றம் வராமல் நம்ம டீ பாலிபனல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எஃப்ஐஆர் இன்ஃப்ராரெட் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறதுனால இந்த எந்த பிரச்சனையும் நம்ம நாப்கினில் வரதில்லை. அதனால் மற்ற நாப்கின் வந்து ஒரு 4 யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. சிலப்போ நைட்டு வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 தடவை எந்திரிக்க வேண்டி வரும். நார்மலாக 2 தடவை யூஸ் பண்ணணும், 2 தடவை எந்திரிக்க வேண்டி வரும். இல்லைனா ட்ராவலில் 2 தடவை மாறினா அந்த நிறைய ப்ராப்ளம் வரும். நம்ம நாப்கினில் அந்த மாதிரி ஒன்றும் தேவையே இல்லை. காலையிலேருந்து அவங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு ஒன்று யூஸ் பண்ணாங்கன்னா 2 இருந்தாலே போதும். அவ்வளோ பாதுகாப்பானது இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ அடுக்கு பாதுகாப்பும் இருக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் இவங்களுக்கு இந்த நாப்கினில் வரதில்லை. நாப்கின் வச்ச மாதிரியே இல்லை. ப்ளஸ் இவ்வளோ மெடிக்கல் எஃபெக்ட்டும் இருக்கிறனால தான்
இந்த நாப்கினில் இவ்வளோ ஒரு மெடிக்கல் தன்மையும் கொடுக்கறனால தான் நம்ம இந்த பேக்கிங்கே வந்து ஒரு 4 மாதத்தோட பேக்கிங்காக நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோம். நார்மல் ப்ளீடிங், கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு, நைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி தான் நம்ம இந்த பேக்கிங்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பாதுகாப்பு, 9 அடுக்கு பாதுகாப்பும், 10-in-1 ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லா இதுலேயும் உலகத்தில் என்னெல்லாம் தன்மை இருக்கோ நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம நாப்கினில் ஒன்றா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்க சார், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்புகிறோம். உங்கள் நாப்கின் தான் தரமானது, ரசாயனம் இல்லாதது, ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது, எல்லாமே நீங்கள் சொல்கிறதே நம்புகிறோம். ஆனால் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, மற்ற கம்பெனிக்காரங்களோடதும் நீங்கள் சொல்கிறது ஒன்றா தான் சார் இருக்குது. ஆனால் அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் ஏதோ வருது அப்படிங்கிற சொல்லுங்க. உங்களது தரமானதுங்கிறதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நாங்கள் எதை நம்பி அதை வாங்குறது? நல்ல கொஸ்டின் மேடம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமான சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மற்றதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட்டோட NGO எடுத்திருக்காங்க. இதில் இந்தியாவில் கிடைக்கிற 10 விதமான நாப்கின், நான் ஆர்கானிக்கும் ஆர்கானிக்குங்கிற 2 விதமான நாப்கினை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாவும் அளவுக்கு அதிகமான பெத்தலைட்ஸ், கெமிக்கல், VOC இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நாப்கினில் அந்த தரம் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான தர சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கோம். ஒரு அப்ரூவ்டு லேபரேட்டரியிலேருந்து தான் நம்ம அந்த ரிப்போர்ட்டை வச்சுருக்கோம். ஸோ இது ஒன்று ஃபஸ்ட்டு நமக்கு. அப்புறம் நம்ம கம்பெனிக்கு நமக்கு தரம் தான் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஆதாரமாக நம்ம கொடுக்க முடியும். இதை தவிர சில ஐட்டங்கள் நம்ம டெமோ பண்ணியே காட்டலாம். இந்த டெமோ பண்ணும்போதே நமக்கு தெரியும் 9 லேயர் இருக்கா, நம்மளோட உறிஞ்சும் தன்மை, அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கா, நம்மளோட சிப்பில் வந்து என்ன சிப்பு நம்ம கொடுக்குறோம், மற்றதில் இந்த சிப் இல்லைன்னு கண்ணிலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளை பிளாஸ்டிக் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், மற்றதில் பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ வருஷம், ஒரு 175 வருஷம் ஆனாலும் இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த சுற்றுச்சூழலில் போகிறதில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளதில் வந்து இந்த பிளாஸ்டிக் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடியும். இது ஒரு டீகம்போஸ் ஆகிடும். இப்போ நாளடைவில் அது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிடும். அப்போ அந்த காட்டன் இருக்கிறனால இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சுற்றுச்சூழலையோ என்வாயர்மெண்ட்டையோ நமக்கு இது பாதிக்காது. இது நம்ம கண்ணால் டெமோ பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது தவிர நான் சோடியம் அப்சார்பன்ட் ஜெல்லுன்னு சொன்னேன். உப்பு இருக்குது மேடம், இந்த உப்புனால இது கட்டி ஆகிடும். திரும்பி எப்போ உப்பு படுதோ அது நீராக போயிடும். அப்போ நமக்கு இந்த உப்பு காற்றுத்தன்மையில் உப்பு இருக்கும்போது இதாகிடும். இதையும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணோன்னா உங்களுக்கும் அதை நான் காட்ட முடியும். உங்கள் மூலமாக உங்களோட நிறைய நம்மகிட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கொண்டு போய் நம்மளால் சேர்த்த முடியும். உங்கள் மூலமாக நான் இதை கொண்டு போய் சேர்த்த முடியும்னு நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக மேடம், அதுதானே எங்களுக்கு அந்த ஒரு ரொம்ப அந்த ஒரு முயற்சி தான் நம்ம இது பண்ணுறோம் மேடம். கண்டிப்பாக பார்த்துடலாம் மேடம். 3 நாப்கின் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கம்பேரிசனுக்காக. நம்ம டெமோவில் பார்த்தீங்கன்னா 3 நம்ம இந்தியாவிலே கிடைக்கிற டாப் பிராண்ட் எடுத்துருக்கோம். இது ஒரு தடவை பேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அப்படி தான் வாங்கி வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக தான் இருக்குது, இவ்வளோ ஓப்பனாக தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இதில் என்ன ஆகும், ஒரு மாய்ச்சரோ டஸ்ட்டோ எல்லாமே போகும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது இதில் தான் டஸ்ட் இருக்கும். அவங்களோட பென்சில்லேருந்து சாக்பீஸ்லேருந்து உள்ளே இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க உள்ளே வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பென்சிலோ என்ன வேணாலும் உள்ளே போகும். வீட்டில் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணி வச்சாலும் டஸ்ட்டோ குப்பையோ எது வேணாலும் போகும். ஸோ இதுதான் வந்து இதுதான் கொஞ்சம். அதுவும் அதே மாதிரி இருக்கிற நைட் நாப்கின், ரொம்ப காஸ்ட்லியான நாப்கின் வேறு, 35 ரூபா ஒரு நாப்கின். ஸோ இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் நம்மளுது. இப்போ நம்ம நாப்கின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு, ஃபுல்லி கவரு. ப்ளஸ் இதில் எது பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டு கூட எதுவுமே வந்துருக்காது. நம்மளுக்கு இந்த பிராண்டு கூட உள்ள நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கவரில் கூட இந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இப்போ நம்ம நாப்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், உள்ளே இருக்கும் இந்த மாதிரி நாப்கின்ஸ். இதை ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து ஜிப்லாக் கவரை ஓப்பன் பண்ணால் கூட நம்ம திரும்பி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தால் கூட எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். திரும்பி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட நாப்கினோட. இப்போ நம்ம டாப் பிராண்ட் எடுத்துருக்கோம். இந்தியாவில் நார்மலாக கிடைக்கிற நாப்கின், அது சைஸ் ஒன்று எடுத்துருக்கோம். இது நைட் நாப்கின், இது நைட் நாப்கின். இது வந்து நம்மளோட பிராண்ட், கேரன் சேஃப் பிராண்ட். ஸோ இந்த 3 பிராண்டு தான் நம்ம இப்போ அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்னென்னா நம்ம 60 ml நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பாடியில் 60 ml 80 ml வரைக்கும் அளவு. ஸோ இப்போ நம்ம பிளட் எடுக்க முடியாதுக்காக வாட்டர் அதே கண்டென்ட்ஸை எடுத்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு அப்சார்ப்ஷன் டெஸ்ட் எடுக்கிறோம், எவ்வளோ உறிஞ்சும் தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ இது 3ஆவது இப்போ நம்ம நாப்கின் கேரன் சேஃப்லேயே நம்ம அதே 60 ml டெஸ்ட் பண்ணுறோம். இது இருந்தால் நம்ம 9 லேயர் சேஃப்டி நம்ம சொன்னோம் இல்லையா, காட்டன் லேயர். ஸோ அந்த நம்ம நாப்கினில் தான்
இந்த இது இருக்குது. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த சிப் இருக்குது. நம்ம அதெல்லாம் இப்போது அதுதான் அந்த சிப்புங்க. ஆமாம், வேறு எந்த நாட்டிலையும் இப்போ இந்தியாவில் இந்த சிப்பு கிடையாது. நம்ம தான் அந்த சிப்போடதை நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ நம்ம 3 நாட்களில் நம்ம அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பண்ணோம். இடம் இது பார்த்தீங்கன்னா 60 ml விட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருக்குது, அப்சார்ப்ஷன் ஆகலை. நம்ம நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்சார்ப்ஷன் ஆகிடுச்சு, ஒரு சொட்டு கூட நமக்கு தெரியல. இதுதான் நம்மளோட அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ 60 ml. அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இதில் வர முடியுமான்னு பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம லேயர் சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளோ லேயர் இருக்குது, எவ்வளோ லேயர் இப்போ மற்றதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க பிளாஸ்டிக்கால் ஆன லேயர். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக். நம்ம இப்போ ஒரு ஃபயர் டெஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் சேலஞ்சு நம்ம பார்த்துக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம சொன்னோம் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் ப்ளீச்சிங் பண்ணி நம்ம கொடுக்குற லேயர் தான் இந்த செகண்ட் லேயர். இது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் வர லேயர் வந்து ஃபுல்லி நியூஸ் பேப்பரில் பண்ணுற 2வது லேயர். இது 3வது லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ்டு காட்டன், ரீயூஸ்டு காட்டன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் காட்டன். இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெட்ரோலியம் ஜெல்லுன்னு நம்ம கொடுக்குறோம். இந்த பெட்ரோலியம் ஜெல் கொடுக்குறாங்க, இதுதான் வந்து எஸ்ஏபின்னு. இதுதான் வந்து அவங்களுக்கு கேன்சர் உண்டாக்குற பெர்கலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இதில் இருக்குது. 4வது லேயர் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்டிக். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காற்று கூட போகுங்களா பாருங்கள். இதுவும் இவ்வளோ ஒரு தான் இதுக்குள்ளே தான் கம்மு போகுது. இப்போ இவ்வளோ கெமிக்கல் வந்து இதுக்கு ஒரு காற்று கூட உள்ளே போகாது. இதுலேயும் காற்று போகாது அப்படின்னா யூட்ரஸ் உள்ள ஒரு காற்று உள்ளே போகாது. இதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம இன்னும் இந்த அப்சார்ப்ஷன் வந்து இன்னும் உள்ளே போயிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிங்கன்னா கூட இந்த அப்சார்ப்ஷன் இன்னும் இதில் தான் இருக்குது, இது வெளியே வராது. இப்போ அடுத்த நாப்கின் நம்ம இதையும் இன்னும் பார்ப்போம். இதுதான் அவங்க நீட் நாப்கின் சொல்கிறோம் இல்லைங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க வந்து சைடு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க நாப்கின்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் இந்த நாப்கின்ல இந்த நைட் நாப்கின்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் அவங்க கொஞ்சம் காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது பிளாஸ்டிக்குக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் அவங்க காட்டன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேப்பர். இது பேப்பர் நியூஸ் பேப்பரோட மெட்டீரியல். இது இது தேர்ட் லேயர். அதுவும் அதே தான், 4 லேயர் தான். நீங்கள் 35 ரூபா கொடுத்து வாங்குகிற நாப்கின்லையும் அதே லேயரும் அதே ஸ்டாப் தான் உங்களுக்கு. இதே தான் பெட்ரோலியம் ஜெல்லு. கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது. இது இன்னும் அப்சார்ப்ஷன் இல்லை, உங்களுக்கு இதை அப்படியே அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும். இது 4வது லேயர் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இது பிளாஸ்டிக். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அப்போ இது வழியாகவும் காற்று உங்களுக்கு போக சொன்னீங்க. நைட் நாப்கின் வாங்குகிற நாப்கினும் இதே மாதிரி தான் இருக்குது. மேலேயும் பிளாஸ்டிக்கு கீழேயும் பிளாஸ்டிக்கு. இப்போ நம்ம நாப்கின்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா, கேரன்சி. இது நம்ம சைடு 9 லேயர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சைடு லேயர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சைடு இது வந்து நம்ம சைடு ப்ரொடெக்ஷன் சேஃப். இப்போ நம்ம பார்த்தோம்னா சைடு லேயர் பார்த்தோம். இது நம்மளோட நாப்கினோட ஃபஸ்ட்டு லேயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காட்டன், நம்ம சர்ஜிக்கல் காட்டன் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் காட்டன். இப்போ நம்மளோட லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அங்கே பார்த்தது நம்ம பிளாஸ்டிக் லேயர் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன் தெரியுங்களா உங்களுக்கு. பிளாஸ்டிக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ஜிக்கல் காட்டன், ஒரு பேண்டேஜ் எல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு லேயர் கொடுப்போம். சைடு 2வது லேயர் வந்து சைடு 2 லேயர். இதுதான் நம்ம சிப்பு. இந்த சிப்பு தான் நம்ம மேக்னெட்டிக் சிப்பு, பாலிகுலன்ஸ், ஆங்கிள் எல்லாம். இப்போ நம்ம 3வது லேயர் பார்த்தோம் இல்லையா சிப்பு, இது வந்து மேக்னெட்டிக். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாலிகுலன்ஸு, அப்புறம் வந்து கிராஃபின், ஆனியன், மேக்னெட்டிக் சிப்பு, எஃப்ஐஆர், இன்ஃப்ராரெட்டு, நேனோ சில்வர் எல்லாமே இருக்குது. இந்த 6 சிப்பு இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக். இது ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதனால தான் நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி உடம்புல மேக்னெட்டிக் கிடச்சி நம்ம உடம்புல வந்து இந்த ஒரு புத்துணர்ச்சியும் எல்லாம் கிடைக்கிறது இந்த சிப்பு தான். ஸோ இதுதான் வந்து அந்த 3வது நம்ம லேயர்னு சொல்லி இந்த சிப்புன்னு சொல்கிறோம். இந்த சிப்பு வந்து
எந்த நாட்டிலையுமே இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் கிடையாது. இந்த நம்ம சொல்கிற எந்த சிப்பும் இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது 4th லேயர் நம்ம எடுக்கிறோம். இது 4th லேயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு லேயர். இது வந்து இதை கூட ஒரு லிங்க் வந்துருக்காது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லிட் பேப்பர்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இது பேப்பர். இதில் கூட அந்த ஓட்ட துகள்கள் இருக்கும் பார்த்தீங்களா, காற்று வந்து இது கூட துவரத்துக்கு. இது வந்து உங்களுக்கு 4வது லேயர். இது பார்த்தீங்கன்னா 5வது லேயர் உங்களுக்கு. இதுதான் ஜெல்லு. இந்த ஜெல் தான் நம்ம என்ன சொன்னோம், சோடியம் அப்சார்பன்ட்டு உப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சுமிட்டோமா ஜப்பான்லேருந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 5வது லேயர். இதுதான் 5வது லேயர். இதுதான் வந்து ஆளுநர் ஜெல்லும் இருக்குது. இந்த கூலிங் எஃபர்ட் நமக்கு கிடைக்கிறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து அவங்களுக்கு ஒரு கூலிங் கிடைக்கும். இதெல்லாம் இந்த இன்ஃப்ளமேஷன் கட்டிகள் எல்லாம் இருந்தால் இந்த கட்டிகள் வந்து ஒரு 4 லேயரில் இந்த கட்டிகள் வந்து குணமாயிடும். அதுக்கு தான் இதை அவங்க சேர்த்திருக்காங்க. ப்ளஸ் இந்த சுற்றுச்சூழ்நிலையில் இது வந்து காப்பாற்றும் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் பின்னாடி லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் தான் திரும்பி ஏர்லிட் பேப்பர். இது வந்து 6வது லேயர். இது 7வது லேயர். இதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர், துணி, காட்டன் துணி மாதிரி உங்களுக்கு இருக்கும். 7வது லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லு. அதுக்கப்புறம் இது 8வது. இது வந்து 7வது, 8, இது 9வது லேயர். லாஸ்ட் லேயர் 9th லேயர் வந்து இதுவும் பிரீத்தபிள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து காற்று வந்து உங்களுக்கு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ இதனால தான் அந்த பிரீத்தபிள் ஃபுல்லாக வருது. இந்த இவ்வளோ ப்ரொடெக்ஷன் தான் நம்ம நாப்கின்ல இருக்குது. ஆனால் எல்லா பக்கமும் காற்று புகறனால நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆல்ரெடி ஒரு 60 தடவை நம்ம அப்சர்வேஷன் காமிச்சிட்டோம் இல்லைங்களா. மற்ற நாப்கின்ல அந்த உறிஞ்சல் தண்ணியே இல்லை. நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், திரும்பி 250 நம்ம எதுலேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 160, 170 நம்ம எக்ஸ்ட்ரா 200 எடுத்துருக்கோம். எதுக்குன்னா இது வந்து திரும்பியும் நமக்கு அது அந்த அளவுக்கு ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால நம்ம அதை வந்து திரும்பியும் நம்ம அப்சர்வேஷனுக்கு எடுக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜெல் வந்து நம்ம சோடியம் ஜெல்னு சொன்னோம். இது வந்து நம்ம திரும்பியும் அந்த 200, 250 நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுவும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம 250 ml அப்சார்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் கிடைக்கிற எல்லா ஜெல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்டரில் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து 2 நிமிஷம் தான். அது வந்து அப்சார்ப்ஷன் நம்ம வந்து 2 நிமிஷம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பிரீத்தபிள் லேயர். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரீத்தபிள் லேயர் தான் இருக்குது. அந்த 9 லேயருமே நமக்கு பிரீத்தபிள். ஸோ இதுதான் அந்த என்கல் நம்ம குளோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த காற்று வந்து நம்ம உள்ள வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சாலிட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சாலிட். இப்போ இந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் வந்துடும். மொத்தத்தில் வந்து தனியாக இருக்கும், இதில் ஃபுல்லி அப்சார்ப் ஆகிடும். இப்போ 250 ml நம்ம விட்டுட்டோம். 250 ml 60 பாக்கி 190 விட்டாலும் இது ஃபுல்லி சாலிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்மளோட அப்சார்ப்ஷன் டெஸ்ட். இப்போ மற்ற நாப்கின் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது 20 ml 60 ml கூட அது அப்சார்ப் ஆக முடியல. நம்மளுக்கு 250 வரைக்கும் அப்சார்ப் ஆகிடுச்சு. இதுவும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு 250 ml இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அதனால இந்த நாப்கினை வந்து நம்ம ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இவ்வளோ ஒரு மெடிக்கல் அட்வான்டேஜோடு நம்ம அதை கொடுத்துருக்கோம் சிப்பு. அப்போது அந்த ப்ராப்ளங்கள் எதுவும் அவங்களுக்கு வராது. ப்ளஸ் 250 அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால காலையிலேருந்து அவங்க ராத்திரி வரைக்கும் வச்சாங்க ஒன்றுனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நம்மளோட இதில் கூட உப்பு, நம்ம வேர்வையில் உப்பு இருக்குது. இந்த நார்மலாக நாப்கின் என்ன பண்ணுறாங்க, தூக்கி அவங்க வெளியே போட்டுருவாங்க, இல்லை தண்ணியோட மிக்ஸ் ஆகும். வேர்வையில் உப்பு இருக்குது இல்லையா, அந்த உப்போட கலக்கும் போது என்ன ஆகும்னா, நான் இப்போ ஜஸ்ட் உப்பு தான் போடுறேன். இல்லை, இந்த உப்பு கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா இந்த உப்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த உப்போட நம்ம வேர்வையில் உப்பு இருக்குது, தண்ணியில் உப்பு இருக்குது, எல்லாத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால நார்மலாக இந்த உப்பு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகணும், உங்களுக்கு உப்பை கொஞ்சம் நீங்காகி அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபுல்லி வந்து தண்ணி ஆகிடும். இந்த சால்ட்டு போட்டுருக்கோம் அது 5 minutes கழிஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லி லிக்விட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு என்வாயர்மெண்ட்லேயோ சுற்றுச்சூழலுக்குலையோ உப்பு இருந்ததுன்னா உடம்புல உப்பு இருக்குது, வேர்வையில் உப்பு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அதோடு சேரும்போது ஒரு 5-10 minutes திரும்பியும் பழையபடி லிக்விட் ஆகிடும். இப்போ எங்கேயுமே என்வாயர்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லை. மற்ற நம்ம லேயர் எல்லாமே காட்டன் லேயர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 6 மாதத்தில் எல்லாமே மக்கிடும். மற்ற பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்களே மக்காது, அப்படியே நிற்கும். நம்மளோட வந்து புள்ளி வேண்டாம், நம்ம அப்படியே வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் எல்லாமே ஒரு 6 மாதத்தில் மக்கி போயிடும்.
இந்த தண்ணி நம்ம விடுறது ஆட்டோமேட்டிக்காக என்னதான் இருந்தாலும் பயோ வேஸ்ட்டு தான். பட் ஆனாலும் நம்ம மற்ற நாப்கினை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஒரு சேஃப்டியும் இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயம் நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் வெளியே வந்து நமக்கு அவங்களோட எந்த என்வாயன்மெண்ட்டையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதே கண்டிப்பான ஒரு பாதிப்பு இந்த நாப்கின்ஸில் வராது. உங்களோட டெமோ பார்த்து எனக்கு மனசுக்கு டக்குன்னு ஆகி போயிடுச்சு சார். இத்தனை வருஷம் எவ்வளோ மோசமான நாப்கின்லாம் பயன்படுத்தி எவ்வளோ கெடுதலான ஒரு விஷயத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம்னு ரொம்ப இதாக இருக்கு சார். சரி, உண்மையிலே உங்களோட நாப்கின், உங்கள் கேர் அண்ட் சேஃப் நாப்கின் வந்து ரொம்ப தரமானது, எந்த பக்க விளைவும் விளைவிக்காதது, பெண்களை பாதுகாக்கக்கூடியதுங்கிறத நான் நம்புகிறேன் சார். ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ போட்டி கம்பெனிகள் நிறையா நாப்கின் தயாரிக்கிற கம்பெனிகள் போட்டியை கோடிக்கணக்கோட செலவு பண்ணி அதுக்காக எவ்வளோ ரூபா செலவு பண்ணி அவங்களோட இதை தக்க வச்சுக்கணும்னு அந்தளவுக்கு போட்டியாக இருக்காங்க. அந்த போட்டி போடுற கம்பெனிகள் கூட உங்களால் எப்படி சார் அதை சமாளிக்க முடியும்? எப்படி அதை சவாலாக ஏற்று நீங்கள் நம்மள்கிட்ட நிச்சயிக்க போகிறீங்க? மேடம், இந்த வந்து ஒரு சவாலான ஒரு சந்தை தான். ஏன்னா இந்த நாப்கின் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தை மார்க்கெட்டில் இந்த நாப்கினுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இன்றைக்கி நாப்கின் வந்து வெறும் 12% தான் நாப்கின் வந்து பயன்பாடு ஆல் இந்தியா லெவலில் இருக்குது. இது வருஷத்தில் ஒரு 25% ஆட் ஆகுது. இது சந்தை மதிப்பும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பல முனைவர்களும் பல தொழில் எல்லாருமே இதில் உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேக்கம், அதாவது ஒரு பெரிய கேப் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ப்ராடக்டை ஒரு பெரிய கம்பெனியோடு நம்ம என்றைக்குமே கம்பீட் பண்ண முடியாது. அவங்க வந்து உலக அளவில் நிறைய விஷயத்தை அவங்க பணம் போடுறாங்க. நம்ம என்னென்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம லெவலில் இருக்கோம். ஒரு ஆளை காப்பாற்றினாலும் நமக்கு ஓகே இல்லையா? ஒரு ஆளுக்கு ஒரு உடம்பு புரியல, நமக்கு நம்ம குடும்பம் ப்ராப்ளம்னா தான் நமக்கு தேவை. அப்போ வரும்போது நமக்கு இப்போ எனக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு என் குழந்தை நல்லா இருக்கணும். அது மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களால் ஒரு 10 பேர், இப்படி 10 100. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். பெரியவங்களாகவே இருப்பாங்க. நம்ம அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எடுக்கிறோம். இதை வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இன்றைக்கி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு இது அடுத்த லெவலில் போகும். அப்போ எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை நம்மளால் கொண்டு சேர்த்தணுங்கிறதான் முயற்சியை தவிர இது ஒரு சந்தையில் நாங்கள் வந்து ஒரு நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம எடுக்கலை. ஆனால் நம்மளோட முயற்சி என்னென்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். இது எல்லா லெவல்லையும் கிராமத்தில் இருக்கிற ஆள்காரங்களும் படித்தவங்க படிக்காதவங்க பாமரம் எல்லா லெவல்லையும் போய் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு வரோம். இதோட விலை நிர்ணயத்தையும் நம்ம அப்படி தான் கொண்டு வரோம். இது தவிர இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்துறவங்களுக்கும் உண்டான ஒரு பெனிஃபிட்டையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளால் பணமும் ரொம்ப கம்மி, உலகத்தரம் வாய்ந்த ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. அப்படிங்கும்போது மக்களுக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு தடவை வாங்கி பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னா அவங்க நண்பர்கள்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லும்போது இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஒரு நல்லை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இது செய்யும்போது இது அடுத்த 10 பேருக்கு அப்படியே போய் பரவும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். விழிப்புணர்வுக்காகவும் பண்ணுறோம், மக்களோட நலனுக்காகவும் பண்ணுறோம். ஆமாம் மக்களோட நலனுக்காகவும் கண்டிப்பாக விழிப்புணர்வு மூலமாக நல்லதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு முன்னேற்றமாக எடுத்திருக்கோம். அந்த ஒரு முன்னேற்றம் நமக்கு வரும்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரோம். இந்த விழிப்புணர்வு மூலமாக எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை நம்மளால், பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நம்மளால் கொடுக்க முடியுங்கிற நம்புகிறோம். இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு மாற்றாக நம்மளோட ப்ராடக்டை கொண்டு போய் அவங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நல்லா இருக்குது, எனக்கு இது தெரியல, நான் நைட்டு வந்து இந்த நாப்கினை யூஸ் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு வந்து நைட் நாப்கின் யூஸ் பண்ணதே இல்லாதவங்களுக்கு நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு நாட்டி எந்திரிக்கிறதே இல்லை இப்படிங்க வரும்போது அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும்போது டெஃபினட்டாக இது வந்து அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மேடம். உங்களோட நாப்கினோட விலைப்பட்டியல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அருமையான கேள்வி மேடம். இது உங்கள் மூலமாக அது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நம்ம நாப்கின் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு வர மாதிரி கடைக்கோடி மக்கள் நம்ம எல்லோரும் வசதி வாய்ப்பு இல்லாமல் எல்லாரோட ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லைங்களா? வசதி இல்லாதவனுக்கும் அவங்க குழந்தை இம்பார்ட்டன்ட் தான், வசதி இருக்கிறவங்களுக்கும் அவங்க மனைவி அவங்க குழந்தை இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை தான் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு எல்லா லெவல்லையும் இப்போ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராடக்டோட டிசைனும் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி தான் பேக்கிங்கே பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 40 பீஸ் வச்சுருக்கோம். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க 10 பீஸ் 12 பீஸ் வச்சு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
நம்ம என்னன்னா 40 பீஸ் வச்சுருக்கோம். இதில் என்னென்னா நார்மல் யூஸ், டே யூஸுக்கு ஒரு 20 நம்பர் வச்சுருக்கோம். அது எல்லோரும் என்னென்னா சைஸ் படி சொல்லுவாங்க. நம்ம சைஸ் இல்லை, ஆக்சுவலாக இதோடு வர அவங்களோட ப்ளீடிங் பொறுத்து தான் அந்த இது இருக்குது. இப்போ நார்மல் டே யூஸ்க்கு ஒரு 20 நம்பர் கொடுக்குறோம். எக்ஸல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 320 mm கெப்பாசிட்டி. அது வந்து மீடியம் ஃப்ளோ ப்ளஸ்ஸு டே யூஸ்க்கு மீடியம் ஃப்ளோ பண்ணுற மாதிரி அது ஒரு பிங்க் கலரில் கொடுக்குறோம். அது வந்து ஒரு 10 நாப்கின் இருக்குது. இதை தவிர டபுள் எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு 350 mm, இது வந்து ப்ளூ கலரில் வைக்கிறோம். இது வந்து ஹெவி ஃப்ளோ, அப்புறம் நைட் யூஸுக்கு இதையும் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நைட் யூஸ் நாப்கினே கிடையாது. எல்லோரும் ஒரே ஒரு சைஸ் பேக்கெட் வாங்கி வைப்பாங்க. ரொம்ப ப்ளீடிங்காக இருந்தால் 2 யூஸ் பண்ணுவாங்க, 3 யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து 4 யூஸ் பண்ணுவாங்க. இது அவங்களோட இது பொறுத்து இருக்குது. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 4 நாப்கின்லேருந்து 5 நாப்கின் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 4லேருந்து 5 நாள் இந்த மாதவிடாய் டைம் இருக்கும்போது ஒரு மினிமம் வந்து ஒரு 16லேருந்து ஒரு 20 நாப்கின் நார்மலாக இது பண்ணுறாங்க. மற்றதில் ஒரு மினிமம் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 8 ரூபாலேருந்து 10 ரூபா ஒரு நாப்கினோட விலை. அப்போ நம்ம ஒரு 4 மாதம் அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு 16 நாப்கின் யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா 160 ரூபா. இல்லை 20 வச்சிங்க அப்படின்னா 20 நாப்கின் யூஸ் பண்ணுறாங்கன்னா 200 ரூபா. ஸோ 160 ரூபாயிலேருந்து 200 ரூபா ஒரு ஆளுங்க, ஒரு லேடிஸ் வந்து அவங்க நாப்கின் யூஸ் பண்ணி இதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து வசதி இருக்குது, வசதி இல்லைன்னு இல்லை, எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் ஆன்லைனில் இன்னும் கொஞ்சம் தரமான நாப்கினாக வாங்குறாங்க. நான் ஒரு மினிமம் காஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய கம்பெனிக்காரங்க விளம்பரப்படுத்துகிற கம்பெனியெல்லாம் இந்த ரேட்டே இல்லை. அவங்களும் 15 ரூபா 16 ரூபா அப்படி தான் வச்சுருக்காங்க. இன்னும் 30 ரூபா வரைக்கும் நாப்கின் இருக்குது. நைட் நாப்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபா 35 ரூபா வரைக்கும் நாப்கின் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக் கண்டென்ட் மாதிரி தான். நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், இந்த 4 மாதத்தோடு நம்ம நாப்கின் வந்து 4 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஒன்று நைட் ஒன்று இருந்தால் போடும். அப்படி இருக்கிற நாப்கின் வந்து நம்ம கொடுக்குற ஒரு விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான விலையில் தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு நாப்கின் வந்து 16 ரூபா 25 பைசா தான் வரும் ஒரு நாப்கின். அப்போது ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக்கெட் வந்து 40 நாப்கினோட விலை வந்து 650 ரூபா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆவரேஜாக 130 ரூபாயிலேருந்து 5 மாதம் யூஸ் பண்ணாங்கன்னா 130 ரூபா, சிலவங்க 4 மாதம் யூஸ் பண்ணாங்கன்னா 160 ரூபா. ஸோ இப்போ அவங்க மற்ற நாப்கின் என்ன காசு கொடுத்து வாங்குகிறாங்களோ அதே நாப்கின் தான் நம்ம விலை வருது. இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு நாப்கின் வித் பிளாஸ்டிக்கும் எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு நாப்கின்னால ப்ளஸ் ஒரு 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாப்கின் கொடுக்குறோம். ஏன் இது எல்லோரும் அது ஒரு கொஸ்டின் வரும், ஏன் 4 மாதத்துக்கு கொடுக்குறோம், நான் ஏன் வாங்கி வைக்கணும் அப்படின்னு. இது என்னன்னா கம்ப்ளீட் பேக் சீல்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டெமோவில் கூட, இது நம்ம கம்ப்ளீட்டாக சீல்டு. இதை ஓப்பன் பண்ணி வச்சா கூட அதில் ஒன்றுமே எந்த டஸ்ட்டோ எதுவுமே போகாது. ப்ளஸ் இதை வந்து 4 மாதம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 வருஷத்தோட செல்ஃப் லைஃப் இருக்குது. எல்லாருமே இது 5 நாள் கம்பல்சரியாக தேவை. அப்போது ஒரு 3 வருஷம் இதோட லைஃப். இன்றைக்கி வாங்கினோன்னா 3 வருஷம் வரைக்கும் நம்ம பேக்கிங்கிலேருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாருக்கும் தேவை. நம்ம ஒரு இதில் மெடிக்கலும் நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம முதல்ல உங்களுக்கு டெமோன்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த டீ பாலிபனல்ஸு, ஆனியன், அப்புறம் வந்து கிராஃபின், இந்த ஆலுவேரா, இதெல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாமே மெடிசினேட்டட். இது அப்போ நம்ம ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம், நார்மலாக ஒரு காய்ச்சல் வருது, ஒரு 7 நாள் மருந்து கொடுப்பாரு. ஒரு டாக்டர் சளி அப்படின்னா ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, ஒரு வாரம் சாப்பிடுங்க, சிலது 48 நாள் பத்தியம் இருக்கும்பாங்க. அதே மாதிரி இது ஒரு 4 மாதம் வந்து கண்டினியூவாக நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு மாதவிடாயிலிருந்து அந்த ஒரு விளக்கு கிடைக்குது, பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்குது, வீக்கம் கட்டிகள் வரனால அதெல்லாமே இவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறனால காஸ்ட்டும் நம்ம வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி காஸ்ட்டும் நம்ம வைக்கிறோம். ப்ளஸ் பேக்கிங்கும் இந்த நைட் நாப்கின் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், நைட் அவங்களுக்கு எந்திரிக்க வேண்டியது அவசியமே கிடையாது. அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடமும் கிடைக்கும். காலையில் எக்ஸாம் போகும், குழந்தைகளுக்கு ஸ்கூல் இருக்குது, வேலை இருக்குது, அந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்குறோம். பொருளாதார சுதந்திரமும் நம்ம நாப்கினில் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ காஸ்ட் பார்த்திங்கனாலும் அவங்களால ஈஸியாக எல்லா லெவல்லையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் மேடம். சார், உங்களோட கடின உழைப்பும் உங்களோட போராட்டமும் உங்கள் நாப்கினை பார்த்தாலே தெரியுது. அதை விட பெண்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம், நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பெருமிதம் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த நாப்கின் தயாரித்ததுக்கான நோக்கம் என்ன, அடுத்து அவங்க இலக்கு என்ன சார்? இப்போ நம்மளோட நோக்கம் வந்து எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகிற மாத்திரம் நம்மளோட நோக்கம் இல்லை. இது வந்து கடைக்கோடி மக்களுக்கும் நம்மளால் கொண்டு போய் சேர்த்த முடியும் ஒன்று. இன்னொன்று வந்து எல்லாருக்கும் நாப்கினே யூஸ் பண்ணாத பல கிராமங்களும் பல ஸ்கூல்ஸும் குழந்தைகளுக்கும் இருக்காங்க. இது அரசாங்கமும் உதவி செய்தாங்கன்னா நம்மளால் இது எல்லா பக்கமும் ஒரு நல்ல தரமான ஒரு நாப்கினை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நம்ம கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு
அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட டெஃபினட்டாக வந்து இதை கொண்டு போய் ரீச் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒருத்தனால நம்மளால் பண்ண முடியாது. இது பல பேரோடு ஒரு ஹெல்ப் இருந்ததுன்னா, டெஃபினட்டாக அரசாங்கத்தோட ஒரு உதவியும் இருந்ததுன்னா, இதை வந்து நம்ம கடைக்கோடி எல்லாருக்கும் நாப்கின்ங்கிறது ஒரு நல்ல தரமான நாப்கினை நம்ம எல்லா லெவல்லையும் கொண்டு ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை கண்டிப்பாக நாங்கள் எடுக்க முடியும் எங்களால். சார், இவ்வளோ நேரமாக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் நானும் இந்த நாப்கின் விஷயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, இதை பார்க்குற எல்லா பெண்களுமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லா பெண்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே. கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்காக நீங்கள் வந்து கேரன் சார் நாப்கின் கண்டுபிடிச்சி எல்லா பெண்களுக்கும் அவங்களோட நன்மைக்காக நீங்கள் இதை கண்டுபிடிச்சதுனா நீங்கள் தான் சார் கடவுள். பெண்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு கடவுள் சார். கடவுளெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை மேடம். ஒரு சின்ன ஒரு துளியாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது உங்கள் மூலமாக பல பேருக்கு இது போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட இந்த இதை வந்து உங்கள் மூலமாக பல பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி.